முனிவர் வால்மீகி ராமாயணம் எழுதி முடித்த பின் ஒவ்வொரு காண்டத்திற்கும் ஒவ்வொரு பெயர் வைத்தார். சுந்தர காண்டத்திற்கு அனுமன் என்று பெயர் வைத்தார். இதை அறிந்த அனுமன் எனது பெயரை கண்டிப்பாக சூட்டக்கூடாது என்று உறுதியாக சொல்லிவிட்டார். முனிவரும் சரி, அனுமன் என்று பெயர் வைக்கவில்லை என்று சொல்லி புத்தி கூர்மையால் சுந்தரகாண்டம் என்று பெயர் வைக்கிறார். அனுமன் அந்த பெயரை கேட்டதும் அருமை அருமை, மிகவும் அருமை, இந்த பெயர் மிகவும் அருமையாக உள்ளது, நல்லது, இது எனது பெயர் கிடையாது, நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி தன் தாய் அஞ்சனாவை பார்க்க வருகிறார். மகன் வருவதை பார்த்த அஞ்சனை மகிழ்ச்சியில் சுந்தரா வா வா, சுந்தரா வா என்று அழைத்தார். இதை கேட்ட அனுமனுக்கு தூக்கி வாரி போட்டது. தாயே, என்னை என்ன பெயர் சொல்லி அழைத்தீர்கள் என்று கேட்கிறார். உன் சிறுவயது பெயர் சுந்தரன் தானே, அதற்குள் மறந்து விட்டாயா? சற்று அமரு, பலகாரம் எடுத்து வருகிறேன் என்று சொல்லி சென்று விட்டார். முனிவர் எனக்கு தெரியாமல் எனது பெயரை வைத்து விட்டாரே என்று அனுமனுக்கு அப்போதுதான் புரிந்தது.